ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். மத்தேயு 15வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென். இங்க கர்த்தருடைய வசனம் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறது. என்னன்னா, ஒரு ஸ்திரீ தன் மகளுக்கான சுகத்திற்காக இயேசுவின் இடத்துல போய் கேட்டுட்டு இருப்பாரு. ஏசப்பா சொல்லுவாரு, நான் இஸ்ரவேல் ஜனத்தை தான் தேடி வந்தேன், உங்களே அல்ல. அப்பத்தை, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் போட முடியாது அப்படிலாம் சொல்லும் போது அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏசப்பா நீங்க அற்புதம் செய்யணும், நாய்க்குட்டிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க சிந்துற அப்பத்தை நாய்க்குட்டிகள் சாப்பிடல அப்படி சொல்லி அப்படி ஆண்டவரிடத்துல போராடி விசுவாசத்தோட கேட்கும் போது ஏசப்பா அந்த வார்த்தை சொல்றாங்க, விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல கேட்குறீங்களா? சோர்ந்து போகாம கேளுங்க, அவர் அற்புதம் செய்ய வரைக்கும் கேளுங்க, விசுவாசத்தோட கேளுங்க. இங்க அந்த ஸ்திரீனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தின கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி உங்களுடைய ஜெபத்திற்கும் நிச்சயமாய் பதில் தருவார். விசுவாசத்தோட கேளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.